ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நாள் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் சில காய்கறிகளை அறுவடை பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது, நான் கொடுத்த விதைன்னு சொல்லி வனிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்னோட செடியில் பார்த்திங்கன்னா 3 காய் அறுவடை பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 காய் மட்டும் நான் சமைக்க போகிறேன். ஒரு காய் வந்து இன்னொரு நாள் வந்து சமைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கசப்பு தன்மையுமே இல்லை. அதனால் சமைச்சு என்னோடய பையனுக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட போகிறேங்க. இன்றைக்கி 2 காய் கட் பண்ணியிருக்கேன். அரியருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2 சைடையும் முன்னாடியே பின்னாடியே நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை இருக்குதா இல்லையான்னு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படி அரிஞ்சு வச்சதுக்கப்புறமா ரேண்டமாக எடுத்து செக் பண்ணிக்கலாங்க, ஒரு பீஸ் எடுத்து. அப்போ பார்த்திங்கன்னா கசத்துது அப்படின்னா சமைக்காமல் விட்டுறலாம். ஆனால் என்னோடதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசப்பு தன்மை இல்லை. உங்கள் செடியில் வந்து சத்துக்கள் குறைபாடாக இருக்கிறதுனால வந்து காய் வந்து கசப்பாக இருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. என்னோடய செடியில் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை இல்லை. இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண செடிகள் இருந்து தான் நான் விதை எடுத்து உங்களுக்கும் கொடுத்தேன். அதே காயில் இருந்து தான் நானும் ஒரு 2-3 விதைகள் வச்சு இப்போ வந்து போட்டு விட்டுருக்குறேன். அதிலிருந்து தான் இன்றைக்கி அறுவடையும் பண்ணியிருக்கிறேன். கசப்புத்தன்மை இல்லை. சரிங்களா? உங்களுக்கு விதைகள் வேணும்னா நான் இப்போ அறுவடை பண்ண செடிகள் இருந்து அடுத்த டைம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் வேணால் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சொல்லுங்கள். இனி ஒரு வழியாக எல்லா லஞ்செல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மல்லி புழுங்கறதுக்காக வந்து வந்திருந்தாங்க. மல்லி நல்லா தளைஞ்சு வந்துடுது, அறுவடைக்கு தயாராகிருச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா அப்படியே கிலோ 30 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதனால் வந்து அவியலுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா ஆர்டர் அவியலுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆள் மட்டும் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை தாங்க போகுது. அவிலே பார்த்திங்கன்னா அந்த மல்லி கட்டுறதுக்காக நார், சாக்கு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் பிடுங்குவாங்க. மல்லி வந்து எல்லாம் கட்டி போட்டதுக்கப்புறமா எவ்வளோ கிலோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றபடி வந்து எந்த ஒரு வேலையுமே நம்மளுக்கு வந்து இல்லைங்க. மொத்தமாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை. மல்லி எல்லாமே அறுவடை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா சாக்கில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சாக்குக்கும் பார்த்திங்கன்னா 42 கிலோ வைப்பாங்க. 2 கிலோ வந்து அந்த மண் அதுக்கெல்லாம் வந்து கழிச்சுக்குவாங்க. 40 கிலோ வந்து வைப்பாங்க. இல்லை அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரே கடைக்கு போடுறாங்க அப்படின்னா ஒரு 200 கிலோ அப்படின்னா எப்படி வேணாலும் பிடிச்சிக்குவாங்க. அந்த மொத்தத்தில் 100க்கு இவ்வளோன்னு சொல்லி கழிச்சிருவாங்க. ஒரு சாக்குக்கு 50 கிலோ பிடிச்சாங்க அப்படின்னா 2 கிலோ வந்து குறைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி தாங்க இப்போ வந்து எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 200 கிலோ பிடுங்கினாங்க. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா 200 கிலோ பிடுங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து போகும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை பண்ணுறாங்க. நம்ம நெட்டின மல்லியில் பாதி மல்லி தான் முளைச்சது. ஒரு 7 கிலோ மல்லி வந்து நெட்டணும். அதில் பார்த்திங்கன்னா பாதி தான் முளைச்சது. அந்த முளைச்சதுலேயுமே வெயில் காரணமாக பார்த்திங்கன்னா எல்லாமே பொறிஞ்சு போயிருச்சு. ஒரு காவாசி மல்லி தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டன் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா மல்லியோட விளைச்சலே மல்லியோட விளைச்சலே இருக்குது. விலை பார்த்திங்கன்னா இந்த டைம் பரவாயில்ல. கிலோ வந்து 30லேருந்து நல்ல தலையாக இருந்தது அப்படின்னா 50 வரைக்குமே எடுக்கிறாங்க. இதெல்லாம் பிடுங்கி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க. இன்றைக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீ அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.